பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு சார்பாக லெந்து கால தியானமாக நாள் 29, தலைப்பு சிறையிருப்பை திருப்புவார். எரேமியா 33 அதிகாரம் வசனம் 26. அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன். ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறையிருப்பை திருப்புகிறவர். நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல யாக்கோபுடைய சிறையிருப்பை மாற்றினது போல நம்முடைய சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுகிறார். நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். எப்படி யாக்கோபினுடைய சந்ததியின் சிறையிருப்பை மாற்றினாரோ, தாவீதுடைய சந்ததியின் சிறையிருப்பை தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? இரக்கம் செய்வேன் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 31:18 இதோ நான் யாக்கோபுடைய குடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மோட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யாக்கோபினுடைய சிறையிருப்பை அவனுக்கு மாற்றி அவன் வாசஸ்தலங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அப்படியாய் நம்முடைய சிறையிருப்புகளை கூட மாற்றி நமக்கு இரக்கம் செய்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அவர் இரக்கம் நம்மிடத்தில் வரும் பொழுது அவர் ஸ்தோத்திர சத்தமும் ஆடல் பாடல் சத்தமும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். எப்பொழுது என்றால், நாம் சிறையிருப்பு மாற்றப்படும் பொழுது ஆடல் பாடல் சத்தமும் அங்கே கேட்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை ஒடுக்கின யாவரையும் நான் தண்டிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஓசியா 6:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது ஒரு வேலையில் காணப்படுகிற சிறையிருப்பாய் இருக்கலாம், கடன் பிரச்சனையினால வருகிற சிறையிருப்பா இருக்கலாம், வியாதியின் பிடியில வருகிற சிறையிருப்பா இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றினுடைய சிறையிருப்பை நமக்கு மாற்றி நமக்கு இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆமோஸ் 9 அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதோ, அவர்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது பாழாய் கிடக்கிற நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் தனிகளை புசிப்பார்கள். பாருங்க, நம்ம சிறையிருப்பு திருப்பும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள ஒரு செழிப்பை ஆண்டவர் மாற்றுகிறார். நாம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு பாலும் தேனும் நலமும் விசாலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நாம் சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது ஆடல் பாடல் சத்தம், துதிகள் ஏறெடுக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறது. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சிறையிருப்பை மாற்றி ஆண்டவர் பக்கமாய் நாம் திருப்பப்படும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை மாற்றக்கூடியவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, மை துதிக்கிற ஆவியானவரே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடியவரே, நீர் சிறையிருப்பை திருப்பக்கூடியவர். ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பையும் மாற்றி எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வையோ செழிப்பையோ கர்த்தர் கட்டளையிட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர். நீர் இரக்கம் செய்து எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.